மிதுன ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நீங்கள் முதல்ல ஒரு புத்திசாலியானவங்க. மற்றவங்களோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உங்களை நீங்கள் மாற்றிக்குவீங்க. உங்களுக்கு மற்றவங்களோட நல்ல பேசி பழகுவதற்கு இனிமையானவர்கள். உங்கள் லக்னத்தில் குரு இருப்பதால் ஞானம், ஒழுக்கம் மற்றும் நம்பிக்கையை தருவாங்க. நெருக்கடியான காலங்களில் உங்கள் வாழ்க்கையை இறையருளால் குரு பாதுகாப்பார். உங்களுக்கு பொதுவாக கற்றுக்கொள்ளவும் கற்பிக்கவும் வழிகாட்டவும் வலுவான ஆர்வம் இருக்கும். குடும்பம் மற்றும் செல்வம். குடும்பம் உணர்ச்சி ரீதியாக ஆதரவாக இருப்பாங்க. ஆனால் உணர்ச்சி போடக்கூடிய சூழ்நிலையில் வரலாம். ஸோ சண்டை போடுறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு வாக்குவாதங்களை தவிர்த்திருங்கள். கற்பித்தல், ஆலோசனை வழங்குதல் மூலமாக செல்வம் நிறையாவே வரும். பொதுவாக குடும்ப பொறுப்புகள் அதிகமாகும். படிப்படியான வளர்ச்சி இருக்கும். நிச்சயமாக தாய் புத்திசாலியாக இருப்பாங்க. நடைமுறைவாதி, சேவை மனப்பான்மை உள்ளவங்களாக இருப்பாங்க. சொத்து சம்பந்தமாக கொஞ்சம் தாமதங்கள் இல்லை சின்ன சிக்கல்கள் ஏற்படலாம். இடமாற்றத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தந்தை செல்வாக்கு மிக்கவராக இருப்பாங்க. படித்தவராக இருப்பார். அரசாங்கத்தோட தொடர்புடையவராக இருப்பார். அவருடைய கருத்து வேறுபாடுகள், சின்ன சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் வாக்குவாதம் செய்யாதீங்க. குழந்தைங்க புத்திசாலியாக இருப்பாங்க. கலைத்திறன் கொண்டவங்களாக இருப்பாங்க. நீங்கள் குழந்தைக்கு எதிர்பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்பில் தாமதம் ஏற்படலாம். மாணவர்களுக்கு பொறியியல், சட்டம், தொழில்நுட்பம், ஆராய்ச்சியில் நல்லாவே முன்னேற்றம் இருக்கும். இது சம்மந்தப்பட்ட படிப்பு. வெளிநாட்டு போடி படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். உடல்நல பிரச்சனை பார்த்தா நரம்பு, செரிமான தொந்தரவுகள், மன அழுத்தம் திடீர்னு வரணும். காயங்கள் ஏற்படலாம். அதனால் கவனம் தேவை. பொதுவாக வண்டியில் போகிறப்போ வரும்போது. லக்னத்தில் குரு இருப்பதால் உங்களை காப்பாற்றுவார். இருந்தாலும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். திருமணம் நல்லாவே இருக்குது. வாழ்க்கை துணைவர் படித்தவராக சுதந்திரமாக இருப்பார். வெளிநாட்டு வரன் கூட வர அமைய வாய்ப்பு இருக்குது. லேசாக தாமதமாகலாம். திருமணம். ஈகோ மற்றும் நம்பிக்கை பூசல்களுக்கு இடம் கொடுக்காமல் விட்டு கொடுத்து போவது ரொம்ப அவசியம். வேலை செய்கிறவங்களுக்கு குறிப்பாக அரசாங்கம் அப்புறம் நிர்வாகம், தகவல் தொழில்நுட்பம், சட்டம் சம்மந்தப்பட்ட துறையில் நல்லாவே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொறுப்புகள் அதிகமாகும். திடீர்னு வேலை அதிகமாகும். ஆனால் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். வணிகர்கள், கல்வி, தொழில், சட்டம், இறக்குமதி ஏற்றுமதி சம்மந்தப்பட்டதில் நல்ல லாபம் பார்க்கலாம். அரசியல்வாதிகளுக்கும் நல்லாவே இருக்குது. செல்வாக்கு அதிகரிக்கும். நிர்வாகம், அதிகாரம் அதிகரிக்கும். பரிகாரங்கள். ஆதித்ய ஹிருதயம் டெய்லி செய்கிறது, படிக்கிறது நல்லது. தந்தை, ஆசிரியர்களை மதிக்கங்க. ஏழைகள், முதியோர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க. சனிக்கிழமை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். விநாயகரை தினமும் வழிபடுங்கள். அனாதை இல்லங்களுக்கு உணவு தானம் செய்யுங்க. மற்றபடி நேர்மையாக ஒழுக்கமாக இருந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த மாதம் நல்லபடியாக போகும். தினமும் பெருமாளையும் நரசிம்மரையும் வழிபட்டு வர அனைத்து பிரச்சனைகளும் தீரும். நன்றி.